Beloved brothers and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். As today is Sunday, early Sunday, my topic is ஏழைகளுக்கு உணவு அளியுங்கள். ஏழைகளுக்கு உணவு அளியுங்கள். Give food to poor. Give food to poor. இந்த உலகத்தில் மனுஷங்க எல்லாரும் துணி இல்லாமல் கூட இருக்கலாம், வீடு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் சாப்பாடு இல்லாமல் வாழ முடியாது இல்லைங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யாராவது பட்னியாக இருக்குன்னு தெரிஞ்சாக்க ஒரு மனுஷனுக்கு அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாப்பாடு கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க. ஒரு பட்டினியாக இருக்கும்போது நீ என்ன தான் அவனுக்கு போதனை பண்ணாலும், நல்லது சொன்னாலும் அல்லது புத்திமதி சொன்னாலும் மண்டையில் ஏறாதுங்க. ஆனால் பட்னியாக இருக்கும்போது எதுவுமே ஏறாது. அதனால் அவனுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் சொல்லுங்க, நிச்சயமாக அவன் கேட்பான் இல்லைங்களா? ஒருவேளை திருவள்ளுவர் கூட இந்த பைபிளை படிச்சுட்டு தான் வந்து அவர் குரலை எழுதிக்கிறாரு. அதனுடைய மீனிங் வந்து என்ன சொல்லலாம்னு சொன்னாக்கா, செவிக்கு உணவில் ஆடும்போது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும் சொல்லிக்கிறார். ஓகே, லெட் மீ கம் டு த பாயிண்ட். பைபிளில் ஒரு ரெஃபரன்ஸ் போட்டிருக்கு. லெட் மீ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் ரிட்டன் த புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் 8 verses 10. நெகேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதிகாரம் 8 வசனம் 10 இரண்டாவது பகுதி. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். Since today is holy to our Lord, do not grieve, for the joy of the Lord is your strength. For the joy of the Lord is your strength. பிரியமானவர்களே, ஆகவே இதை வந்துட்டு நெகேமியா தீர்க்கதரிசி வந்துட்டு நியாயப்பிரமாணத்தை மக்களுக்கு சொல்லும்போது அதை கேட்டு மக்களுங்க ஆகிறாங்க. ஒருவேளை ஏன் ஆகிறாங்கன்னு தெரியல, ஏன்னா அவங்க பாவப்பட்ட ஜென்மங்க. ஒருவேளை பசியாக கூட இருக்கலாம். அந்த பகுதி நீங்கள் வாசித்து படிக்கும்போது மேலே ஜனங்களுக்கு எல்லோரும் இந்த புசிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே நாமும் அப்படியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுப்போம். ஏன்னா கடவுள் பரிசுத்தராக இருக்கிறனால நாமும் பரிசுத்தாக்கப்பட வேண்டும். நம்ம மட்டும் பரிசுத்தமாக இருந்தால் போதாது, மற்றவங்களையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் இல்லைங்களா? ஸோ அதனால் பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரும் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரும் பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் நீந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் நீந்தளித்தீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் நன்மை இன்னும் பாடுவேன் ஏசையா, உந்தன் நன்மை உள்ளம் தங்குமே. நெசிக்கு நல்லாண்டவர் இந்த அருமையான காலை வேலைக்காக உண்மை துதிக்கிறேன் சாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்திருக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற எல்லா காரியங்களையும் நீ தாமே நிவர்த்தி செய்து ஆண்டவரை எங்களை வழித்தள்ள வேண்டும் என்று கொண்டாடுகிறோம் சாமி. எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே கஷ்டங்கள் கவலைகள் இருக்கலாம், படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு திருமணமாக இருக்கலாம், கடன் தொழிலில் மாட்டிக்கிட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது நோய்கள் குணமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களில் ஆண்டவரே நாங்கள் பாய்த்து கொண்டிருக்கும்போது அவர்களுடைய தேவைகளை அறிந்து நீங்கள் குணப்படுத்தி தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, Sarah from Bangalore. Bye bye. May God bless you.